பொன்னாக பசும் பொன்னாக விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்டபோது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். எரேமியா 2:2. நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில் போராட்டம் அதிகமாய் பெருகிறது. சோதனை எல்லாம் தாங்க முடியாமல் போதும் கர்த்தாவே என்று சொல்ல வேண்டியதிருக்கிறது என்று பலர் உலக பிரகாரமாக துயரத்தோடு சொல்வதை கேட்டிருக்கிறேன். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி புலம்புவது இயற்கையானதுதான். சோதனைகளும் சிற்றைகளும் இளம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி முதிர்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் கூட வருவது உண்மைதான். ஆனால் இந்த சோதனைகளும் சிற்றைகளும் உங்களை துயரத்தில் அமிழ்ந்து போக செய்வதற்காக அல்ல, பொன்னை புடமிட்டு பசும் பொன்னாக மாற்றுவதற்காகவே என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த சோதனை நேரங்களில்தான் அதிகமாக கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய கிருபையில் சார்ந்து கொள்ள வேண்டும், அவரில் அன்பு கூற உங்களுடைய இருதயத்தை திருப்ப வேண்டும். யோபு பக்தனை அதிகமான சோதனைகளும் தாங்க முடியாத சோதனைகளும் எல்லா பக்கங்களிலே இருந்து புயல் போல தாக்கியது. அந்த நேரத்தில் அந்த பக்தன் சொன்னார், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:8-9-10. யோபுவின் அந்த நம்பிக்கை சிற்றைகளை தாங்கவும் சோதனைகளை மேற்கொள்ளவும் உதவியாயிருந்தது. ஒரு பொற்கொல்லன் எதுவரையிலும் பொன்னை புடமிடுவான். முதலாவது அந்த பொன்னில் உள்ள அசுத்தங்கள் களிம்புகள் முற்றிலும் நீங்க புடமிடுவான். இரண்டாவது அந்த பொற்கொல்லனுடைய முகம் அந்த பொன்னில் தெரியும் வரைக்கும் புடமிடுவான். அதுபோலத்தான் கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களாக கண்டு அவருடைய சாயலில் மறுரூபமாகுகிற வரையிலும் புடமிட்டு கொண்டே இருப்பார். கர்த்தருக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய உறவுமுறை வேதத்தில் பல்வேறு உதாரணங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குயவனுக்கும் களிமண்ணுக்கும் உள்ள உறவு, மேய்ப்பனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உள்ள உறவு, மூலைக்கல்லுக்கும் அதன் மேல் கட்டப்பட்ட ஜீவனுள்ள கற்களுக்கும் இடையே உள்ள உறவு என பல உறவு முறைகள் இருந்தாலும் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக விளங்க வேண்டும் என்ற உறவு முறைதான் மகா உன்னதமான உறவு முறையாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே,